வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம மேக்ஸ்ல தொகுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதன்படி நம்ம சீரியஸா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லாஸ்டா பார்த்தோம்னா நம்ம ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ பாருங்க, இந்த சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 18 சென்டிமீட்டர் எனில் சமபக்க முக்கோணத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, சமபக்க முக்கோணம் 3 பக்கமும் சமமா இருக்கும். ஆமாம் தானே? 3 பக்கமும் என்ன இருக்கும்? சமமா இருக்கும். ஸோ சுற்றளவு 3 பக்கத்தை ஆட் பண்றதுதான். ஸோ இந்த 3 பக்கத்தை கூட்டினா எவ்வளவு வருது? 18 வருதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 3a. ஓகேங்களா? ஸோ சுற்றளவு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 18ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஏ மட்டும் வேணும்னா ஏன்றதான ஒரு பக்கம். ஓகேங்களா? அப்ப 18 நம்ம என்ன பண்ணலாம்? 3 வகுத்தரலாம். ஸோ 3 வகுத்தால கிடைக்கும், ஏ வந்து 6ன்னு கிடைக்கும். அப்ப எல்லா பக்கமும் என்ன ஆகும்? 6000. சரிதானே? கிளியர். அவங்க என்ன கேட்டாங்கன்னா உயரம் கேட்காங்க. சரிதானே? ஸோ உயரம்னா இந்த மாதிரி சென்டர் வருமா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஆகும், சென்டர்ல வரும். கிளியர் தானே? ஓகே, இப்போ பாருங்க, இது உயரம் வந்து சென்டர்ல வந்துச்சுன்னா இது 3 சென்டிமீட்டர் இருக்கும், இது 3 சென்டிமீட்டர் இருக்கு. கிளியர் தானே? இப்போ இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு செங்கோண முக்கோணம். சரிதானே? இது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ செங்கோண முக்கோணம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கா? இது 6, இது 3, இது என்ன? இதுதான் அது உயரம். நம்ம அந்த உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? சார், செங்கோண முக்கோணத்தை கீழே இருக்குல்ல, ஸோ அது என்னன்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களையும் கூடுதலுக்கு சமம். ஸோ கர்ணம்ன்றது என்னன்னா மிகப்பெரிய பக்கம் தான் அது கர்ணம். அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பக்கம் தான் அது கர்ணம். ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சமம். அதாவது இதோட வர்க்கம், இதை ஸ்கொயர் பண்ணா இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. சரிதானே? இப்போ இதையும் நான் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறேன் பாருங்க. 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் 6 ஸ்கொயர். கிளியர் தானே? புரிஞ்சதா உங்களுக்கு? 2 பக்கங்களின் வர்க்கம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கர்ணத்தோட வர்க்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதையும் வர்க்கப்படுத்தி நம்ம கூட்டுறது கர்ணத்தின் வர்க்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஓகே தானே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 36 இந்த பக்கம், இந்த 9 அந்த பொசிஷன் ஆகும், மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் 9. ஸோ இதை கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 27 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ 27 ரூட் பார்த்தோம்னா இல்ல. சரி, நாங்கள் எக்ஸோட வேலையை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த 27 எப்படி பிரிச்சுக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 × 3 பிரிக்கலாமா? ஏன்னா ஏதாவது ஒண்ணுக்காவது நம்ம ரூட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? 9 × 3ன்னு வச்சுக்கலாம். கிளியரா? ஓகே, இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இங்கிட்ட என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? 9 × 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கிளியர் தானே? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9ஓட ரூட் பார்த்தீங்கன்னா அளவு 3. இந்த 3க்கு ரூட் இருக்கா? இல்ல. ஓகேங்களா? 9க்கு ரூட் இருக்கு, 3ன்னு போட்டுருவேன். 3க்கு ரூட் கிடையாது, அதனால என்ன பண்ணலாம்? √3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் தான் என்னது? இங்க உயரம். ஸோ அப்போ உயரம் என்ன? 3√3. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வயலானது சாய்சதுர வடிவில் உள்ளது. அவ்வயலின் மூலைவிட்ட அளவுகள் 100 மீட்டர், 150 மீட்டர். அந்த வயலை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 3 வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு வயல் வந்து சாய் சதுர வடிவில் இருக்குன்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சாய் சதுர வடிவில் இருக்கு. சரிங்களா? இதுல மூலைவிட்ட அளவு கொடுத்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா ஒரு மூலைவிட்டம் 100 மீட்டர், இன்னொரு மூலைவிட்டம் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? 180 மீட்டர். 180 மீட்டர். கிளியருங்களா? ஓகே, இதுல வந்து சமன் பண்ண போறாங்க. அப்படின்னா இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு பார்த்தோம்னா ½ d1 × d2. அதாவது முதல் மூலைவிட்டம் d மூலைவிட்டம், முதல் மூலைவிட்டம், இரண்டாவது மூலைவிட்டம். கிளியர் தானே? ஸோ அப்போ 1/2 × d1 என்ன? 100 × 180. சரிதானே? இப்போ அடிக்கிறதா அடிச்சுக்கலாமா? இதுல 50, இதுல 50 வருமா? ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வரும்? 900 வருமா? சரிதானே? ஓகே, கரெக்ட் தானே? 18, இது ஒரு 90, 9000 வரும். கிளியர்? ஓகே, 9000 வரும். சரி, அப்போ அதோட பரப்பளவு பார்த்தோன்னா எவ்வளவு கிடைக்குது? 9000 வரும். சரிதானே? ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 3 ரூபாய் ஆகும் செலவுன்றாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு அளவு 3 ரூபாய். மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் இருக்கு? 9000 சதுர மீட்டர் இருக்கு. அப்ப எதாவது இதை 3ஆல மல்டிபிள் பண்ணிடலாமா? ஸோ இதை 3ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 27000 கிடைக்குமா? ஸோ இப்போ மொத்த செலவு பார்த்தோன்னா எவ்வளவு? 27000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின்
இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் மேல் பக்கம் வெள்ளை வர்ணமும் மற்ற 5 பக்கங்கள் சிவப்பு வர்ணமும் பூசப்பட்டுள்ளது. இது 64 ஒரே மாதிரியான கனசதுரங்களாக துண்டு போடப்படுகிறது. துண்டு போடப்பட்ட வெட்டுகள் கனசதுரத்தின் பக்கங்களுக்கு இணையாக அமைகின்றன. இந்த சிறிய கனசதுரங்களில் எந்த பக்கமும் வர்ணம் பூசப்படாதவைன்றாங்க. சில ஒரு கனசதுரத்துக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். இந்த 6 பக்கத்துல ஒரு பக்கம் அந்த மேல் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? மற்ற 5 பக்கங்கள் பாத்தீங்கன்னா சிவப்பு ரெட் கலர் அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சா அதுல வந்து மொத்தம் 64 கனசதுரங்களும் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. கீழே அதாவது இது ஒரு கனசதுரம். சரிங்களா? இந்த கனசதுரம் இது ஒரு பெரிய கனசதுரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். சரிங்களா? மத்த எல்லா பக்கமும் என்ன ரெட் கலர். இங்க கீழே டாப்பும் ரெட், இந்த சைடு ரெட், சோ அந்த சைடு ரெட். மொத்தம் 5 பக்கம் ரெட் கலர்ல இருக்கு. ஓகே. ஏன்னா சோ இந்த ரெட் கலர் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள சின்ன சின்ன கனசதுரமா அப்படி இதுல சின்ன சின்ன கட்டமா பாக்ஸா பிடிச்சுன்னா மொத்தம் 64 கனசதுரங்கள் வெட்டலாம் அப்படின்றாங்க. கிளியரா புரியுதா உங்களுக்கு? இப்போ மொத்தம் 64 கனசதுரங்கள் இப்படி வெட்டுறாங்க. பார்த்தனா இந்த மாதிரி ஒன்னான்றாங்க 64 கனசதுரங்கள் வெட்டுறாங்க. இப்படி வெட்டும் பொழுது இதுல எந்த பக்கமுமே கலரே இருக்கக்கூடாது. அதான் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப மேல இந்த இடத்துல எடுத்தோம்னா என்ன ஆகும்? இதுல பாருங்க, இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சைடு ரெட்டா இருக்கும், இந்த சைடு ரெட்டா இருக்கும், மேல ஒயிட்டா இருக்கும். கிளியர் தானே? சோ இதுல வந்து 3 கலர் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்காம எந்த பக்கமே கலரே இருக்கக்கூடாது அப்படின்னா பாருங்க என்ன பக்கம் 4 பக்கமும் கலர், 6 பக்கமே கலர் இருக்கிற பக்கத்தை எடுத்து நடுவுல வந்து கலர் இல்லாம இருக்கும். ஓகே தானே? சோ இந்த மாதிரி எந்த பக்கமே கலர் இல்லாம இருக்கணும் அப்படின்னால இவங்க எத்தனை கனசதுரங்கள் உருவாக்குறாங்கன்னு பாருங்க. 64 கனசதுரங்கள் உருவாங்க. ஓகேனா? அப்போ 64க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும். சோ 64 ஸ்கொயர் ரூட்னா 8. சோ 8 சின்ன சின்ன கனசதுரங்களுக்கு என்ன எந்த பக்கமே பெயிண்ட் அடிக்காம இருக்கும். ஏன்னா நடுவுல இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த பார்ட் கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கனசதுரமானது ஒரே மாதிரியான 27 கனசதுர துண்டுகளாக போடப்படுகிறது. போன சமயம் 64 கனசதுர துண்டா போட்டாங்க. இதுல தான் 27 துண்டுகளா போறாங்க. முதலில் இருந்து கனசதுரம் மேற்புறம் வெள்ளையாகவும், அதே கொஸ்டின் தான், பட் என்ன நம்பர் வேற. ஓகேயா? ஓகே. மேற்புறம் வெள்ளையாகவும் மற்ற 5 பக்கங்கள் சிவப்பு வர்ணமும் பூசப்படுகிறது. சிறிய கனசதுரங்களில் எத்தனை ஒரே ஒரு பக்கங்கள் சிவப்பாகவும் மற்ற பக்கங்கள் வர்ணம் பூசப்படாமலும் இருக்கும் அப்படின்றாங்க. போன சமயம் என்ன சொல்றாங்கன்னா எந்த பக்கமே வர்ணம் இருக்கக்கூடாதுன்னாங்க. அப்ப என்ன பண்ணோம்? இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சரிதானே? கிளியர் தானே? ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வர்ணம் பூசி இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அது அந்த ஒரு பக்கம் என்னவா இருக்குன்னா சிவப்பா இருக்கணும் அப்படின்றாங்க. கிளியரா? ஓகே. ஒரே ஒரு பக்கம் என்ன சிவப்பா இருக்குன்றாங்க. அப்ப சிவப்பு எத்தனை பக்கங்களுக்கு வர்ணம் பூசப்பட்டுள்ளது பாருங்க. சிவப்பு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் வெள்ளை, அதாவது ஒரு பக்கம் என்னது ஒரு பக்கம் வெள்ளையாகவும் 5 பக்கங்கள் சிவப்பாகவும் பூசிருக்காங்க. கிளியரா? அதே மாதிரி கனசதுரம் தான், இந்த மாதிரி ஒரு கனசதுரம் தான். இந்த கனசதுரத்தை என்ன பண்றாங்க? சிறு சிறு துண்டா போடுறாங்க. மொத்தம் 27 கனசதுரமா போடுறாங்க. சரிதானே? ஓகே. இந்த மாதிரி 27 கனசதுரமா போறாங்க. இந்த மாதிரி கிளியரா? ஓகே. இந்த மாதிரி 27 கனசதுரமா போட்டா என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு பக்கம் மட்டும் வர்ண பூசையாக இருக்கும், அது சிவப்பு நிறமா இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த கார்னர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பக்கம் வர்ணம், இந்த பக்கம் வர்ணம் இருக்கும், இந்த பக்கம் வர்ணம் இருக்கும், இந்த பக்கம் வர்ணம் இருக்கும். கிளியரா? இந்த கார்னர் எடுத்தீங்கன்னா இதுல வர்ணம் இருக்கும், இதுல வர்ணம் இருக்கும். இதை எடுத்தீங்கன்னா இதுல வர்ணம், இந்த சைடு வர்ணமா இருக்கும். இதுல 2 பக்கம் வர்ணமா இருக்கும், இதுல 2 பக்கம் வர்ணமா இருக்கும். இதுல 2 பக்கம், இதுல 2 பக்கம், இதுல 2 பக்கம் வரும். அப்ப நடுவுல கனசதுரம் மட்டும் அது ஒன் சைடுல இருக்கும். கிளியர் தானே? சோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன் சைடுல இருக்கும். கிளியர் தானே? புரிஞ்சது உங்களுக்கு? அதே மாதிரி அந்த சைடு ஒன் சைடு இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒன் சைடு இருக்கும், நடுவுல இருக்கிற பார்ட் இந்த பக்கம் ஒன் சைடு இருக்கும். கிளியரா? புரிஞ்சுதா எப்படின்னு? ஏன்னா இந்த பக்கம் ரெட்டு, நல்லா கவனிங்க, இந்த பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் ரெட்டு, மேல் பக்கம் ஒயிட். சரியா? கீழே ரெட்டு, இந்த பக்கம் ரெட்டு. இப்போ ஒரு பக்கத்துக்கு பார்த்தா நடுவுல மட்டும்தான் என்னது ஒரே ஒரு பக்கம் ரெட்டா இருக்கும். கிளியர் தானே? ஓகே. அப்போ ஒன் சைடுக்கு ஒரு ரெட் வந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை ரெட் இருக்கும்? 1 2 3 4, பின்னாடி ஒரு பக்கம் 5 ரெட் இருக்கும். ஓகே. அப்போ 5 கனசதுரத்துக்கு ஒரே ஒரு பக்கங்கள் சிவப்பா இருக்கும். கிளியர் புரியுதா? சோ ஷார்ட்டா அடிக்கணும்னா எத்தனை பக்கங்கள் சிவப்பு கொடுத்துறாங்களா வெள்ளை கொடுத்துறாங்களா பாருங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு பக்கம் வெள்ளை வேணும்னா, இப்போ ஒரே ஒரு பக்கம் வெள்ளைனா இங்க 1ன்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு 1 ஆன்சர். ஏதேனும் ஒரு சைடு
வெள்ளை பக்கமா இருக்கணும். அப்படின்னா வெள்ளை பக்கமா இருக்கிறதுக்கு ஆன்சர் ஒரே ஒரு கனசதுரம் வெள்ளையா இருக்கும். இது 5 பக்கங்கள் சிவப்பாக கொடுத்தானா ஏதோ ஒரு சைடு சிவப்பா இருக்கணும் அப்படின்னா 5 கனசதுரங்கள் சிவப்பா இருக்கும். கிளியரா? அப்படிதான் இங்க இருக்கிற எண்ணிக்கை தான். கிளியரா? சரியா? ஓகே. இதே ஒயிட் கொடுத்தானது 1, ரெட் கொடுத்தா 5. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட உள்ளளவு 6 சென்டிமீட்டர் நீளம், 2 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 1 சென்டிமீட்டர் உயரம் உள்ள மரப்பெட்டியில் மரத்தின் கன அளவு என்ன கேட்கிறாங்க. அதாவது இது ஒரு கனசதுரம். கிளியரா? இது ஒரு கனசதுரமா நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கனசதுரமா நான் எடுக்கிறேன். கிளியருங்களா? சரி, ஓகே. இந்த கனசதுரம் பார்த்தோன்னா நீளம் எவ்வளவுனா 6 சென்டிமீட்டர். சரிதானா? நீளம் 6 சென்டிமீட்டர். அகலம்ன்றது இது 2 சென்டிமீட்டர். உயரம்ன்றது 1 சென்டிமீட்டர். ஸோ இது உயரம், இது ஹைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, 1 சென்டிமீட்டர். இதுல எத்தனை சென்டிமீட்டர் தடிமன் இருக்குன்னா 2 சென்டிமீட்டர் தடிமன் இருக்கு. அப்போ இதை சுத்தி எல்லா பக்கமும் என்ன ஆகும்? 2 சென்டிமீட்டர் தடிமன் இருக்கும். கிளியர் தானே? ஓகே. இப்போ இந்த பக்கம் நான் 2 சென்டிமீட்டர் தடிமன்னா இது பாருங்க எப்படி வருமா? தடிமன் இந்த மாதிரி வருமா? சரிதானே? இந்த பக்கம் கூடும், இங்க கூடும், இங்க கூடும், இங்க கூடும், எல்லா பக்கமும் என்ன ஆகும்? 2 சென்டிமீட்டர் அதிகமாகும். கிளியர் தானே? 2 சென்டிமீட்டர் ஆகும், அதிகமாகும். கிளியர் தானே? அப்போ இதுல இருந்து இது 6 சென்டிமீட்டர்னா இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் அதிகமாகும், இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் அதிகமாகும். கிளியர் தானே? பெரிய கனசதுரத்துக்கு நான் பாக்குறேன். ஓகேங்களா? அப்போ பெரிய கனசதுரம்னா இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், இது ஒரு 6. அப்ப 6, இது ஒரு 2, இது ஒரு 2. அப்ப எவ்வளவு நீளம்? அகலம் சரி, நீளம் 10 ஆயிடும். ஆமா தானே? இது ஒரு 6, இந்த பக்கம் 2 கூடி இருக்கும், இந்த பக்கம் 2 கூடி இருக்கும். அப்போ நீளம் வந்து பார்த்தா எல் வந்து 10. கிளியரா? ஓகே. அகலம் பி வந்து பார்த்தோன்னா இது வந்து 2, இது வந்து 2 சென்டிமீட்டர். அப்ப இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் கூட. அப்ப இங்க 2, இங்க 2. சோ மொத்தம் எவ்வளவு ஆகும்? 6 ஆயிடுமா? ஆமா தானே? உள்ள இருக்கிற கனசதுரத்துல 2 சென்டிமீட்டர் தடிமன். அப்ப இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் கூட, இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர் கூட. அப்ப 2 + 2 + 2 6 சென்டிமீட்டரா மாறும். எது? அகலம். ஓகேங்களா? ஓகே. இப்போ உயரம் ஹச் பார்த்தோன்னா இது வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேல என்ன ஆகும்? இது ஒரு 2 சென்டிமீட்டர் கூடும், இங்க ஒரு 2 சென்டிமீட்டர் கூடும். சரிதானே? அப்ப 2, 2, 4, 4, 1, 5. அப்ப உயரம் என்ன இருக்கும்? 5 இருக்கும். இது பெரிய கனசதுரம். ஓகேங்களா? நான் கேபிட்டல் எழுதிக்கிறேன். கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹெச். சரிங்களா? ஓகே. இது கூட சின்ன கனசதுரம் எது? சின்ன கனசதுரம் இது 6 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். அப்போ எல் வந்து பார்த்தோன்னா 6, உயரம் பி வந்து 2, உயரம் ஹெச் வந்து 1. கிளியர் தானே? அதாவது ஒரு கனசதுரம் இருக்கு, அதை சுத்தி 2 சென்டிமீட்டர் அகலத்துல பெரிய கனசதுரம் இருக்கு. அப்ப அந்த பெரிய சதுரத்தோட கனளவு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த பெரிய சதுரத்தோட கனளவுனா இந்த பெரிய கனசதுரத்தை வந்து இந்த சின்ன கனசதுரத்தை மட்டும் நான் வெட்டி எடுத்துட்டேன்னா இந்த பெரிய சதுரத்தின் கனளவு கிடைச்சிருமா? கிளியர் தானே? அப்ப என்ன ஆகலாம்? பெரிய கனசதுரத்தின் கனளவிலிருந்து சிறிய கனசதுரத்தின் கன அளவை நான் கழிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு பெரிய கனசதுரத்தின் கன அளவு கிடைக்கும். ஓகேனா? அந்த மரத்தின் கன அளவு ஆமா தானே? அந்த மரம் 2 சென்டிமீட்டர் அகலத்துல இருக்குல்ல, அதோட கன அளவு கிடைக்கும். ஓகே தானே? என்ன கிளியரா சொல்லணும்னா இது ஒரு சதுரம், இதுக்குள்ள ஒரு சதுரம். இப்போ இந்த பெரிய சதுரத்தோட கன அளவுல இருந்து சின்ன கனசதுரத்தோட கன அளவு கழிச்சா இந்த மரப்பெட்டி அகலம் பாத்தீங்களா, இதோட கன அளவு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா L × B × H. கிளியர் தானே? அதாவது L × B × H. இது பெரிய கனசதுரத்தோட கன அளவு. இதுல இருந்து சின்ன கனசதுரத்தின் கன அளவு கிடைக்க போறோம். -L × B × H. கிளியரா? ஓகேவா? சோ இப்போ கேபிட்டல் என்ன 10 × B அளவு 6 × H வந்து 5 மைனஸ் இங்க L 6 × B 2 × H 1. சரிதானே? இப்போ நம்ம பிரிக்கலாமா? பாருங்க 60 60 × 5 300 மைனஸ் 6 × 2 12 12 × 1 12. சோ இப்போ எவ்வளவு கிடைக்கும்? 300ல 12 போச்சுன்னா 288 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த மரப்பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதோட கன அளவு பார்த்தீங்கன்னா 288 சென்டிமீட்டர் கியூப், கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 288 கன சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இத பாருங்க. ஒரு மருத்துவமனையில் உள்ள ஒரு நோயாளி ஒவ்வொருவருக்கும் தினமும் 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள உருளை வடிவ கிண்ணத்தில் வடிச்சாறு வழங்கப்படுகிறது. அப்பாத்திரத்தில் 4 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பழச்சாறு
ஒரு நோயாளிக்கு வழங்கப்பட்டால் 250 நோயாளிக்கு வழங்க தேவையான பணச்சாரின் கன அளவு என்ன? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உருளை வடிவ பாத்திரத்துல இருந்து ஒரு பழச்சாறு கொடுக்குறாங்க, சரி, நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த மாதிரி உருளை வடிவத்துல இருக்கு. சரி, இதுல வந்து பார்த்தோன்னா பழச்சாறு இருக்கு. கிளியரா? சோ இதோட விட்டம் எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 7 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஓ, இதோட விட்டம் 7 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் எவ்வளவு? இதுல பாதி. கிளியரா? இது உயரம். கிளியர் தானே? ஓகே. அப்ப ஆரம் எவ்வளவுனா 3.5. சரியா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாத்திரத்துல எத்தனை சென்டிமீட்டர் உயரத்துக்கு பழச்சாறு கொடுக்குறாங்க? 4 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பழச்சாறு கொடுக்குறாங்க. அப்ப ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். கிளியரா? ஓகே. அப்படின்னா நோயாளிக்கு வழங்கப்பட்ட 250 நோயாளிகளுக்கு தேவையான பழச்சாறு கன அளவு என்ன? அப்போ இது ஒரு பாத்திரத்துல கன அளவு என்னன்னு கண்டுபிடிச்சு இன்ட்டு 250 பெருக்கிறோம். கிளியர் தானே? ஓகே. அப்போ இதோட உருளையின் கன அளவு பார்த்தோன்னா பை r²h. கிளியர் தான்? பைன்றது என்ன? 22/7 இன்ட்டு ஆறுன்றது இங்க ஆரம் 3.5. 3.5 இன்ட்டு 3.5. கிளியரா? ஓகே. இன்ட்டு h, ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். கிளியரா? ஓகே. இப்போ அடிக்கலாமா? இதுல ஒரு 3.5 இருக்கும், இதுல 2 3.5 இருக்கும். இப்போ ஓரம் 2 இங்க 11 2 22. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கலாம். சரிண்ணா? இது 2 மல்டிபிள் பண்ணா 44. 44 இன்ட்டு 3.5. ஸோ 35 வச்சுக்கிறோம். வர ஆன்சர் 1 டிஜிட் பாயிண்ட் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. 3.5 35. ஸோ இப்போ 20 மீதி 2 20 22. சரிதானே? ஓகே. அப்புறம் 3 12க்கு 2 மீதி 1 3 12 1 13. ஸோ மல்டிபிள் பண்ணா 0 4 2 மல்டிபிள் பண்ண வரைக்கும் கூட்டினால வரைக்கும் 5. அப்போ ஒரு பாத்திரத்தின் கன அளவு பார்த்தா 1540 கியூப். ஓகேங்களா? சென்டிமீட்டர் கியூப் கன அளவு. ஓகேங்களா? இப்போ ஒரு நோயாளிக்கு இவ்வளவு கொடுக்காங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் 3.5 தானே? அப்போ 154 154 கன அளவு. சரி, அதான் சென்டிமீட்டர் கியூப் கன அளவோடது. ஓகேங்களா? எத்தனை நோயாளிக்கு கொடுக்குறாங்கன்னா 250 நோயாளிக்கு கொடுக்குறாங்க. அப்ப இன்ட்டு 250. ஓகே, இப்போ இன்ட்டு 250. சரி, நான் 2 மல்டிபிள் பண்ணலாமா? 0 ஐனா 20க்கு 0 மீதி 2 8 8 2 10. இது பார்த்தோன்னா 0 5 25க்கு 5 மீதி 2 5 10 12. சரிங்களா? ஓகே. அடுத்து இதை போடுங்கன்னா 0 5 2. கிளியர் தானே? ஓகே. இப்போ கூட்டிக்கலாமா? 0 0 இது 5 இது 2 மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு ஆட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 7 1 8 இங்க 3. ஸோ 3800 சரி 38,500 நம்ம கன அளவு கியூப்பா இருக்கும். அதாவது சென்டிமீட்டர் கியூப் கொடுக்கணும். ஓகேங்களா? சென்டிமீட்டர் கியூப், அதாவது 38,500 சென்டிமீட்டர் கியூப் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அவங்க கேட்டதாங்கன்னா லிட்டர்ல கேட்டுருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே என்ன இருக்கு? லிட்டர்ல இருக்கு. கீழே புரிஞ்சுதா? எல்லாமே என்ன இருக்கு? லிட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? சரி, ஒரு கன அளவு அதாவது 1000 லிட்டர்ன்றது ஒரு கியூப், அதாவது சென்டிமீட்டர் கியூப்புக்கு சமம். சரிங்களா? ஒரு கன அளவுக்கு, அதாவது ஒரு கன சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 1000ஆல அதை வகுத்துடலாமா? கிளியரா புரியுது? ஏன்னா லிட்டருக்கு வேணும்ல. ஓகே என்ன? அதாவது ஒரு சென்டிமீட்டர் கியூப்ன்றது 1000. ஓகே என்ன? கிளியரா புரியுதா? ஒரு சென்டிமீட்டர் கியூப்ல எத்தனை லிட்டர் போடலாம்? 1000 லிட்டர் நம்ம போடலாம். அப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம 1000ஆல வகுத்துடலாம். கிளியர் தானே? அப்போ டிவைடட் பை 1000. சோ 1000ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? இதுல 3 டிஜிட் பாயிண்ட் வைக்கணுமா? அப்போ 38.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ ஆன்சர் B is correct. கிளியரா? ஓகே. கன அளவுன்னு கேட்டா நம்மளுக்கு 38,500. சரியா? ஓகே தானே? அப்ப என்ன பண்ணலாம்? இதை லிட்டர்ல மாத்தும் பொழுது என்ன பண்ணலாம்? 1000ல நம்ம வகுத்துற வேண்டியதான். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்களேன். 8 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம இரும்பு கூம்பானது உருவாக்கப்பட்டு 4 மில்லிமீட்டர் ஆரம் உள்ள திண்ம கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் கிடைக்கும் கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப என்னன்னா இது ஒரு கூம்பை வந்து உருக்குறாங்க. சரிதானே? சோ கூம்பு, இந்த கூம்போட விட்டம் பார்த்தோன்னா 8 சென்டிமீட்டர். சோ விட்டம் 8 சென்டிமீட்டர்னா ஆரம் என்ன இருக்கும்? 4 சென்டிமீட்டரா இருக்கும். கிளியர் தானே? ஓகே. இதோட உயரம் பார்த்தோன்னா 12 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. அப்போ உயரம் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னது? 12 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதை உருக்குறாங்க. உருக்கி என்ன பண்றாங்க? கோள வடிவ குண்டா மாத்துறாங்க. அதாவது ரவுண்டா முட்டை பந்து மாதிரி மாத்துறாங்க. சோ இதோட இந்த கோள வடிவத்தோட ஆரம் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 4 மில்லிமீட்டர் அப்படின்றாங்க. இந்த கோளத்தோட ஆரம் பார்த்தோன்னா 4 மில்லிமீட்டர்.
சரியா? ஓகே, 4 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது உருக்கி இந்த 4 மில்லிமீட்டர் ஆரம் கொண்ட பந்த சின்ன சின்ன சிறிய சிறிய குண்டுகளை உருவாக்கணும்னா எத்தனை குண்டுகள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? ஓகேவா? சோ இந்த மாதிரி கணக்குகள் கேட்டா பெரிய உருவத்திலிருந்து சிறிய உருவத்தோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா, ஏன்னா அவனுக்கு பெரிய உருவத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய உருவத்தின் கன அளவு. சோ அதெல்லாம் நம்ம வகுத்துறோம், என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். பெரிய உருவத்தின் கன அளவுல இருந்து சிறிய உருவத்தின் கன அளவை வகுத்தோம்னா நம்ம அதுல மொத்தம் எத்தனை குண்டுகளோ இந்த கனசதுரமோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியா எண்ணிக்கை கண்டுபிடிச்சலாம். சரி, அப்போ கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1/3/r²h. கிளியர்? ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டிவைடட் பை குண்டு, இந்த கோள வடிவ குண்டின் கன அளவு. சோ கோள வடிவ குண்டோட கன அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4/3/r³. சரிண்ணே? ஓகேண்ணே? சரி, ஓகே, இதை நம்ம வகுத்துட்டா போதும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். 1/3 பை வந்து ரெண்டுலயுமே காமன் இருக்க பைண்டா வச்சுப்போம். இன்ட்டு ஆர் வந்து பார்த்தோன்னா இதோட ஆர். ஓகேண்ணே? r², அதாவது கூம்போட ஆர். இந்த ஃபார்முலா நான் போறேன். ஓகேங்களா? அப்ப ஆர் வந்து பார்த்தோன்னா 4 சென்டிமீட்டர். அப்ப 4 இன்ட்டு 4 இன்ட்டு h வந்து பார்த்தோன்னா 12 டிவைடட் பை. ஓகேண்ணே? சரி, ஓகே, டிவைடட் பை. இப்போ இதோட ஃபார்முலா என்ன? 4/3. அப்போ 4/3 பை இன்ட்டு இங்க என்ன கொடுக்குறாங்க? 4 மில்லிமீட்டர். கிளியருங்க? 4 மில்லிமீட்டர்ன்றாங்க. சரிங்களா? இப்போ மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா மேல இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ இதையும் நம்ம மில்லிமீட்டர் மாத்திக்கலாம். ஓகேண்ணே? 10 மில்லிமீட்டர்ன்றது என்னது? 1 சென்டிமீட்டர். கிளியர்? சரி, 1 சென்டிமீட்டர். ஓகேண்ணே? இப்போ 4 மில்லிமீட்டர் என்ன பண்றாங்க? இதை மில்லிமீட்டர் கொடுத்ததால மத்ததே என்ன பண்ணலாம்? சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாத்திக்கிறோம். அப்போ 4 சென்டிமீட்டர் 40 மில்லிமீட்டர். கிளியர்? அப்போ இது 40, இது 120 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர்ன்றது 120 மில்லிமீட்டர் ஆயிரும். ஓகே, டிவைடட் பை. இப்போ ஃபார்முலா போட்டுருவோம். 4/3 பை இதோட ஆர், குண்டோட ஆரம் வந்து பார்த்தோம்னா 4 மில்லிமீட்டர். ஓகேனா? அப்போ r³. அப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. கிளியரா? ஓகேவா? சோ ஓகே, இப்போ பை கேன்சல் பண்ணிடலாமா? பை கேன்சல் ஆயிரும். சரி, வேற ஏதாவது அடிக்க முடியுமா பார்ப்போம். இப்போ பாருங்க, 1 நாள் 4 10 நாள் 40, 1 நாள் 4 10 நாள் 40, 1 நாள் 4 3 12 30 அப்படின்னு வரும். சரிதானே? ஓகே, அடுத்து இந்த 3 அடிச்சிடலாம். ஏன்னா கீழே ரெண்டுமே நான் டிவைட்ல இருக்கு. இந்த 3 அடிச்சிடலாம். இப்போ இந்த 4 இருக்கா? இந்த 4 வச்சு 10 அடிக்கலாமா? இதுல 2 2 4, இதுல 5 2 10, இதுல ஓரன் 2 5 2 10. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ 5 25, 25 × 30 750 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு உருளையின் ஆரம் 10 சென்டிமீட்டர் உயர்த்தப்படும் போது அதன் கன அளவில் ஏற்படும் உயர்வின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதோட கன அளவுனா எவ்வளவு உயரும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா அதோட ஆன்சர் இது வந்து பழைய கொஸ்டின், அதாவது ரொம்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால கொஸ்டின். ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து தப்பா தான் கொடுத்துருக்காங்க. 21 வராது. சரிங்களா? ஓகே, அது என்ன வரும்னு நான் சொல்றேன். 33.1% வரும். கிளியர் தான்? கன அளவுன்னு கொடுத்தாலே என்னது? 33 கன அளவு எத்தனை இதுன்னு பாருங்க. ஸோ அதை 3 டைம் போடணும். ஓகே, ஏன்னா ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து தப்பு. இது வந்து பரப்பளவு கேட்டிருந்தா இந்த இடத்துல கன அளவு பொழுது பரப்பளவு புறப்பரப்பு மொத்த பரப்புன்னு கேட்டிருந்தா தான் 21% கிடைக்கும். கிளியரா? ஸோ இப்போ கன அளவுனா கியூப் ஆகும். ஓகே, என்ன? ஸோ இப்போ கியூப்னா என்ன? 3 முறையும் நம்ம போடணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். கிளியரா? ஓகே, அப்போ பாருங்க, 10 சென்டிமீட்டர் சொல்றாங்களா? 10% சொல்றாங்க. அப்போ 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுங்க. இது கன அளவு. பரப்பளவுனா அதாவது மொத்த பரப்பு புறப்பரப்புன்னு கேட்டா 2 டைம்ஸ் போடுங்க. பரப்பளவுனா கன அளவுனா 3 டைம்ஸ். ஆனா கியூப்ல இருக்கும் கன அளவுன்றது. அப்ப என்ன 3 டைம்ஸ் போடுங்க. 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. சரிங்களா? ஓகே சார், நீங்க சார் கவர்மெண்ட் கொஸ்டின் தப்பு விடுவாங்க சார் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து தான் இருக்கு. ஏன்னா அதை பத்தி நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட மிஸ்டேக்ஸ். சரிங்களா? நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டினோ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சார் ஓகே, ஸோ கன அளவுனா இதுதான் ஃபார்மெட்டு. சரிங்களா? இப்போ என்ன இதுல 0 அடிச்சலாமா? 0 அடிச்சிடுவேன். இப்போ அதிகரிக்குதா குறையுதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ என்னது? உயர்த்தப்படும் போது அது அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்ப கீழே இருக்கிற நம்பரை வச்சு மேல கூட்டிக்கிறணும். இதே குறைக்கப்படுகிற பொழுது அப்படின்னா கீழே இருக்கிற ஒன்றை வச்சு மேல நான் கழிக்கணும். கிளியரா புரிஞ்சுதா? அதிகரிக்கப்படுகிறதுனா நான் கீழே இருக்கிற நம்பரை வச்சு மேல கூட்டிக்கணும். குறைக்கப்படுகிறதுனா கீழே இருக்கிற நம்பரை வச்சு மேல கழிச்சுக்கணும். ஓகேனா? அப்ப உயர்த்தப்படும் போது அது அதிகரிக்கப்படும் பொழுது அப்ப 10 + 1 11 11 டிவைடட் பை 10
இன்ட்டு இது ஆகும் எல்லாம் மூணுமே நான் அதிகரிக்கும். அப்போ 11/10 இன்ட்டு 11/10. ஸோ 1111 1331 1010 பார்த்தோன்னா 1000 கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. சதவீதம்ன்றது நம்மளுக்கு 100க்கு தான் இருக்கணும், 1000ல் இருக்கக்கூடாது. கிளியரா புரியுதா? சதவீதம்னால என்ன நம்மளுக்கு 100ல் தான் இருக்கணும். இது 1000ல் இருக்கிறதால என்ன பண்ணுறேன் 100க்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 1 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சா நான் 100 ஆயிடுமா? அப்போ என்ன உங்களுக்கு மேலேயும் 1 டிஜிட்டல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 100% இருந்த இந்த உருளை எத்தனை சதவீதமா மாறி இருக்கு? 133.1% மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து கழிச்சா தெரிஞ்சிருமா எவ்வளவு? 33.1% அதிகரிக்கும். கிளியரா? ஓகே. இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல பரப்பளவு பொழுது கனளவு பொழுது பரப்பு, அதாவது மொத்த பரப்பு புறப்பரப்பு அப்படின்னு கேட்டோம்னா 2 டைம்ஸ் போடுங்க. சரிங்களா? ஓகே. அப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா பாருங்க 10%ன்றாங்க. 10/100 10/100 0 அடிச்சலாம் 0 அடிச்சலாம். ஸோ அதிகரிக்குதுன்னு என்ன பண்ணலாம்? கூட்டிக்கலாம், குறையுதுன்னா கழிச்சுக்கலாம். இப்போ அதை வச்சு மேலே கூட்டின அளவு 11/10. ரெண்டாவது அதிகரிக்கும் 11/10. ஸோ 11 × 11 121 10 × 10 100. அப்போ 100க்கு தான் நமக்கு இருக்கு. ஆனால் எத்தனை டிஜிட் பாயிண்ட் தேவை? 100க்கு இருந்தது எத்தனை சதவீதமா மாறி இருக்கு? 121% மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? இது ரெண்டையும் நம்ம கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். எவ்வளவு? 21% அதிகமாயிருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கன அளவுனா 3 டைம்ஸ் போடுங்க, பரப்பளவுனா நம்மளுக்கு 2 டைம்ஸ் போட்டாலே போதும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா போன பார்ட்ல நம்ம பார்த்தோம். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த क्वेश्चन பாருங்க. ஒரு தோட்டக்காரர் சரிவக வடிவில் சுவர் ஒன்றினை அமைக்க திட்டமிடுகிறார். சரிவகத்தின் நீண்ட முதல் வரிசைக்கு 100 செங்கல்கள் தேவைப்படுகிறது. பின்பு ஒவ்வொரு வரிசையின் இருபுறமும் ஒரு செங்கல் குறைவாக வைக்கப்பட வேண்டும். அவ்வடிவமைப்பில் 25 வரிசைகளுக்கு பின் அவர் வாங்க வேண்டிய செங்கற்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா ஒரு சரிவக வடிவில் இருக்கு. சரிவகம் எப்படி இருக்கணும்? 2 பக்கம் பேரலா இருக்கணும். சரி, ஏதாவது ஏதேனும் 2 பக்கங்கள் எப்படி இருக்கணும்? இணையா இருக்கணும். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா செங்கற்கள் இப்படியே வச்சுட்டே வராங்க. ஸோ இப்படி வைக்கும் பொழுது என்னன்னா ஒவ்வொரு வரிசைக்கும், சரிங்களா, ஒவ்வொரு வரிசைக்கும் இருபுறமும் ஒரு செங்கற்கள் குறைவா வைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வரிசை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வரிசையில 100 செங்கற்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேண்ணா? ஃபர்ஸ்ட் 100 செங்கற்கள் இருக்குன்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா இருபுறமும் ஒவ்வொரு செங்கற்கள் குறையுதுன்னா என்னாகும்? இந்த மாதிரி வருமா? இந்த பக்கம் ஒரு செங்கல் குறையும், இந்த பக்கம் ஒரு செங்கல் குறையும். அப்ப ஆக மொத்தம் 2 செங்கல் குறைஞ்சா 98,000. அடுத்து 2 குறையும். கிளியருங்க? புரிஞ்சுது உங்களுக்கு? அப்ப 96 ஆகும். இப்படி குறைஞ்சிட்டே போயிட்டுன்னா லாஸ்ட் 25வது வரிசை வரைக்கும் வைக்கிறாங்க. அப்படி வச்சா மொத்தம் எத்தனை செங்கற்கள் தேவைப்படுன்றாங்க. கிளியரா? ஓகே. அப்போ மொத்தம் எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? கூட்டணும்னா பாருங்க 100 செங்கற்கள் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது 98 செங்கல் ஆகும், அடுத்து 96 ஆகும். இப்படி போய்கிட்டே இருக்கும். கிளியரா? பாருங்க எல்லாமே என்னது? இரட்டைப்படையா போதா? கிளியர் தானே? ஓகே. நான் அப்படியே 2 வரைக்கும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு 2 வரைக்கும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுல எத்தனை வரிசைகள் இருக்கும்? மொத்தம் 50 வரிசைகள் இருக்கும். ஆமா தானே? ஏன்னா இரட்டைப்படை மட்டும் நம்ம எடுக்கணும்னா மொத்தம் 100 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 நம்பர்ல 50 ஒற்றைப்படை எண்ணு, 50 இரட்டைப்படை எண்ணு இருக்கும். கிளியர் தானே? அப்போ நான் 2ல இருந்து நான் 100 வரைக்கும் எடுத்தேன்னா எனக்கு 50 இரட்டைப்படை எண்ணு இருக்கும். அப்போ இதுல வந்து பார்த்தா 50 வரிசைக்கு நான் எடுத்திருக்கேன். ஆனா அவங்களுக்கு தேவை என்ன? 25 வரிசை தான் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ 50 வரிசைன்றப்போ இதனால இதை நம்ம 2ஆ பிரிப்போம். சரி, ஏன்னா மொத்த அளவு 50 வரிசை இருக்கா? ஓகே. ஸோ நடு நம்பர் 50. இந்த பக்கம் இருந்து பார்த்தா இதுல 50 வரிசை இருக்கும், இந்த பக்கம் இருந்து பார்த்தா இது 50 வரிசையா இருக்கும். ஏன்னா மொத்தம் எதனா சொல்றேன் 25 வரிசை. சரி 25 வரிசை தான் அவங்களுக்கு தேவைப்படுன்றாங்க. ஓகே. மொத்தம் இதுல இருந்து பார்த்தோன்னா 100ல இருந்து 2 வரைக்கும் பார்த்தோன்னா எனக்கு 50 நம்பர் இருக்கும். எனக்கு 25 வரிசை இருந்தா போதும் அப்படின்றாங்க. அப்போ 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 25 வரிசை, 25வது வரிசை என்னவா இருக்குன்னு நல்லா யோசித்து பாருங்களேன். இப்ப நான் 2ல இருந்து இந்த பக்கம் வந்தேன்னா எனக்கு 50 25வது வரிசையா இருக்கும். கிளியர் தானே? 2ல இருந்து இந்த சைடு வந்தா எனக்கு 50 22வது வரிசையா இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்ம 52 இருக்கும். ஓகேண்ணே? இதைத்தான் நான் 2ஆ பிரிக்கிறேன். இப்போ இதுல இருந்து இது 50, இது 25 நம்பர். அப்ப இதுல வந்து பார்த்தோன்னா 52ல இருந்து இங்க 100 வரைக்கும் நான் இதுல 25 இருக்கும். கிளியரா? அப்போ முதல் வரிசையில 100, ரெண்டாவது வரிசையில 98, இப்படி போயிட்டே இருக்கு. அடுத்து 3வது வரிசையில 96, இப்படி போயிட்டே இருக்கும்போது 25வது வரிசையில எனக்கு எத்தனை செங்கல் இருக்கும்? 52 செங்கல் இருக்கும். கிளியர் தானே? ஏன்னா மொத்தம் 50 நம்பர் இருக்கும். ரெட்டைப்படை இருக்குன்னா மொத்தம் 50 நம்பர் இருக்கும். இதுல நமக்கு 25 வரிசை தான் தேவை. அப்ப 50 2ஆ பிரிச்சிட வேண்டியதான். இந்த பக்கம் 25, இந்த பக்கம் 25. அப்ப இந்த பக்கம் 25 பார்க்கும்போது 50 முடிஞ்சிடும். இப்ப இந்த பக்கம் 25 போது என்னது? 52ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 52ல இருந்து 100 வரைக்கும். ஓகே. அப்ப 52 லாஸ்ட் வரிசையா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா ஆன்சர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா தேவையில்லை.
நான் ஷார்ட்கட் நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட்டுங்க, எவ்வளவு 52. இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்னா 54 இருக்கும். கிளியர்னா? இது ரெண்டு கூட்டினா 152 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த நம்பர் கூட்டி பாருங்க 152. அடுத்த நம்பர் இது 56 இருக்கும். சரி, இது ரெண்டு கூட்டி பாருங்க 152 தான் வரும். ஸோ இப்படி எல்லா நம்பரையும் கூட்டினா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கூட்டி பார்த்தோம்னா 152. அதே மாதிரி செகண்ட் நம்பர் லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்பர் கூட்டினா 152 வரும். தேர்ட் நம்பர் லாஸ்ட்ல இருந்து மூணாவது நம்பர் கூட்டினா 152 வரும். சரி, இந்த மாதிரி நம்ம கூட்டினா 152 நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, 152 தான் கிடைக்கும். அப்போ ரெண்டு நம்பர் கூட்டினா எனக்கு 152 வருது. அப்போ ஒரு ஜோடி, ரெண்டுன்றது ஒரு ஜோடி வந்து எவ்வளவு 152 வருது. மொத்தம் இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 25 வரிசை இருக்கு. அப்ப 25 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 நம்பர் இருக்குன்னா இதுல எத்தனை ஜோடி இருக்கும்? 4 ஜோடி இருக்கும். கிளியர் தானே? 50 நம்பர்னா எத்தனை ஜோடி இருக்கும்? 25 ஜோடி இருக்கும். அப்ப 25 நம்பர்னா என்ன? அதாவது இதுல பாதி தானே நம்ம எடுக்கிறோம் ஜோடியா, இதுல பாதி தானே ஜோடியா இருக்கும். அப்ப 25ல பாதி எவ்வளவு? 12.5. ஓகேங்க? அப்போ இதுல எத்தனை ஜோடி இருக்குன்னா 12.5 ஜோடி இருக்கும். இன்ட்டு ஒரு ஜோடிக்கு எவ்வளவு வருது? 152. கிளியரா? ஓகே. அப்போ 12.5 இன்ட்டு 152 இதை பெருக்கி பாருங்க. ஸோ பெருக்கினா உங்களுக்கு 1900 அப்படின்னு வரும். கிளியரா? ஏன்னா ஷார்ட்டா சொல்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, நான் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. 2 நேர்வட்ட உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் 3:2 என்க. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் வளைவரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வளைவரப்புகளின் விகிதம், கன அளவுகளின் விகிதம் எது வேணாலும் கேட்கட்டும். எப்பவுமே இந்த மாதிரி கணக்குகள் கேட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் டக்குன்னு வரக்கூடியது என்னன்னா உயரத்தை ஃபர்ஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பண்ணுங்க, உயரம் தான் ஃபர்ஸ்ட் எடுங்க. ஏன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆரம், இப்போ முதல்ல ஆரம் கொடுத்துட்டு ரெண்டாவது உயரம் கொடுத்துருவாங்களா? ரெண்டாவது உயரம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சு உங்களுக்கு? இல்லைன்னா ஒரு சில கணக்குல ஃபர்ஸ்ட் உயரம் கொடுத்துட்டு ரெண்டாவது ஆரம் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அப்படி பார்க்காதீங்க. எப்பவுமே உயரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உயரம் இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டாவது தான் உயரமா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 1 5. ஓகேங்களா? ரெண்டாவது ஈஸ்ட், முதல்ல உயரம் ஈஸ்ட், ரெண்டாவது போறது ரெண்டாவதோட ஆரம் எவ்வளவு? 2. ஸோ 5:2 தான் இதோட ஆன்சர். கிளியரா புரிஞ்சுதா? அப்படின்னு உயரத்துல ஃபர்ஸ்ட் ரேஷியோ, ஆரத்துல செகண்ட் ரேஷியோ. ஓகே, அது கனளவா இருக்கட்டும், வளைவரப்பா இருக்கட்டும், மொத்த வரப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஸோ அதோட ரேஷியோன்றப்ப இதுதான் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு டவுட் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நான் பாருங்க, அதே மாதிரி மாடல் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உயரம், ரெண்டாவது ஆரம். ஓகேவா? சார் இந்த கொஸ்டின் பாருங்க. 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:3. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் அவற்றின் வளைவரப்புகளின் விகிதம் என்ன? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் உயரம் இருக்குன்னு சொன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் உயரம், இதெல்லாம் உயரத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு. சரியா? உயரத்துல என்னது? ஃபர்ஸ்ட் இது. ஏன்னா 7 ஈஸ்ட். ரெண்டாவது ஆரம், 3. ஓகேனா 7:3 ஆன்சர். ஸோ பாருங்க 7:3 ஆன்சர். கிளியரா? ஓகே, இன்னொரு மாடல் பாருங்களேன். இதே மாதிரி இன்னொரு மாடல் நம்ம பார்க்கலாம். அதே மாடல் தான் பாருங்க. 2 உருளைகளின் ஆரங்கள் முறையே 3:5 என்ற விகிதத்தில் அவற்றின் உயரங்கள் முறையே 2:3 என்ற விகிதத்தில் இருப்பின் அவற்றின் வளைவரப்புகளின் விகிதம் என்ன? சோ உயரம் எடுக்கணும். சோ உயரத்துல ஃபர்ஸ்ட் ரேஷியோனா 2. இதுதான் உயரம். உயரத்துல ஃபர்ஸ்ட் ரேஷியோனா 2. ரெண்டாவது ஆரத்துல ரெண்டாவது. ஓகே, ஆரத்துல ரெண்டாவது, இது ஆரம், அதுல ரெண்டாவது ரேஷியோ 5. அப்போ 2:5 இதோட ஆன்சர். சோ பாருங்க, ஆன்சர் 2:5. கிளியரா? சோ ஆன்சர் A is correct. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏன்னா அளவீடுகளுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா அடிக்கடி கேட்கிறாங்க. என்னன்னா 25 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ரப்பர் பந்தானது ஒவ்வொரு முறையும் தரையில் மோதி பிறகு விழுந்த உயரத்தில் பாதி அளவிற்கு எழும்புகிறது எனில் ஓய்வு நிலைக்கு வரும்பொழுது அந்த பந்து சென்ற மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இங்க இருந்து பால் போறாங்கன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இங்க இருந்து பால், இந்த பால் வந்து இங்க மோதி, ஏன்னா ரிட்டர்ன் போகும்ல உயரும் பொழுது, ஏன்னா இது சென்ற உயரத்துக்கு பாதி தூரம் போகும். இந்த மாதிரி இது பாதின்னு வச்சுக்கோம். சரிங்களா? பாதி தூரம் போகும். அடுத்து இந்த பக்கம் இருந்து உயர்ந்து கீழே விழுகும் பொழுது இதுல பாதி தூரம் போகும். அடுத்து இதுல பாதி தூரம் போகும், இதுல பாதி, இப்படி போயிட்டே இருக்கும்போது எப்போ ஓய்வு நிலை அடையும் அப்படின்னு கேட்கறாங்க. கிளியரா? ஓகே, இது என்னன்னா எப்பவுமே அது 3 மடங்கா இருக்கும். அதாவது எவ்வளவு உயரத்துல இருந்து போறான்னு பாருங்க. 25 மீட்டர் உயரத்துல இருந்து போறாங்க. 25 மீட்டர் இருந்து போறாங்கன்னா அது பாதி உயரத்துக்கு எழும்புது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஓய்வு நிலை அடையும் பொழுது
அந்த உயரத்தை 3 மடங்காகும். உயரத்தில் 3 மடங்கு அது சென்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆக மொத்தம் 3 × 25 75 மீட்டர் அது வந்து என்ன சென்று இருக்கும். கிளியரா? ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேனா? சரி, ஓகே. இதே மாடல் இன்னொரு क्वेश्चन இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க. சரி, ஓகே. இந்த பாருங்க. ஒரே ஆரமுடைய திண்ம கோளத்தின் மொத்த பரப்பு, திண்ம அரைகோளத்தின் மொத்த பரப்பு, புறப்பரப்பு மற்றும் திண்ம அரைகோளத்தின் வளைவரம்புகளில் உள்ள விகிதம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஆரமுடைய திண்ம கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, திண்ம அரைகோளத்தின் மொத்த புறப்பரப்பு மற்றும் திண்ம அரைகோளத்தின் வளைவரம்புகளின் விகிதம். சோ இதோட ஆன்சரே நமக்கு பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல வரும். ஓகேனா? சோ பாருங்க 4:3:2 தான் வரும். ஏன்னா இதை நீங்க செக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சோ ஒரே ஆரமுடைய கோளத்தின் மொத்த பரப்பு, ஒரு கோளம் இருக்கு, அதோட மொத்த பரப்பு, அதாவது மொத்த பரப்புனா வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 4/r², 4/r². ஓகேனா? வளைபரப்பு. அடுத்ததுனா அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்றாங்க. அரைக்கோளம். சோ அரைக்கோளம்ன்றது 3/r². சரிதானே? அரைக்கோளம்ன்றது 3/r². அதுதான் கோளத்தின் வளைவரப்புகள் விகிதம். சோ கோளம்ன்றது 4/r², 4/r³ அப்படின்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இந்த மாதிரி கணக்குகள்னால என்னது 4:3:2 தான் வரும். சரிங்களா? 4:3:2 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க பார்த்ததுமே இந்த மாதிரி ரேஷியோவில் கேட்டாலே கண்டிப்பா பார்த்ததுமே அடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகே, நல்லா பாருங்க. மொத்த பரப்பு 4 மடங்கா இருக்கும். கிளியர்னா? மொத்த பரப்பு 4 மடங்கா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா அரைக்கோளம் நிறைய என்ன இருக்கும், அரைக்கோளம்ன்றது அதுல 1 குறையும். ஓகே என்ன? ஓகே, அடுத்து அரைக்கோளத்தின் வளைவரப்பு, அரைக்கோளத்தின் வளைவரப்பு பார்த்தோம்னா 2/r². புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே என்ன? அதாவது ஒரே ஆரமுடைய கோளத்தின் மொத்த பரப்பரப்பு, கோளத்தின் மொத்த பரப்பரப்பு 4/r². திண்ண அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு, அரைக்கோளம் இருக்கும் 3/r² ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. அரைக்கோளத்தின் வளைவரப்பு, அரைக்கோளத்தின் வளைவரப்பு 2/r². சரியா? இப்போ இதோட ரேஷியோ வச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், πr² எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ 4:3:2 இருக்கும். ஸோ 4:3:2 ஆன்சர். இருந்தாலும் இந்த மாதிரி கணக்குகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? சரி, ஓகே. ரேஷியோன்றப்ப டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஓகே, இந்த விஷயம் பாருங்க. 12 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 9 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையில் வைக்கப்படக்கூடிய சிறிய மிக நீளமான கம்பத்தின் நீளம் காண்க அப்படின்றாங்க. சோ நீளம், அகல, உயரம். சோ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கனசெவ்வகத்துல இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூம் வந்து கனசெவ்வகத்துல இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பி வைக்கணும்ன்றாங்க, ஒரு கம்பம் வைக்கணும்ன்றாங்க. அப்போ இதுல அதிகபட்சமா எவ்வளவு நீளமான கம்பி வைக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா ரூம்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சோம்னா கம்மியா வைக்க முடியும். மூளை விட்டத்துக்கு மூளை விட்டு வச்சோன்னா ஆகும் கரெக்டா ஒரு மிகப்பெரிய கம்பம் வைக்கலாம். ஓகே, அப்போ இந்த அறையோட மூளை விட்டம் கண்டுபிடிச்சா போதும். சரிதான்? சோ மூளை விட்டம் டின்னு சொல்லுவாங்க. டியோட ஃபார்முலா என்னன்னா L² + B² + H². கிளியரா? அப்போ D = இங்க L நீளம் அளவு 12². அப்போ 12² அளவு 144 + B ன்றது 8² அளவு 64 + H அளவு 9 81. சோ இதெல்லாம் நம்ம கூட்டிடலாமா? சோ கூட்டினா பாருங்க 144, இது ஒரு 64, இது ஒரு 81. சோ கூட்டினா 9 10 18 மீதி 1 289 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. அப்ப D வந்து பார்த்தோம்னா √289. ஓகேங்களா? அப்ப 289க்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா D = அளவு 17 கிடைக்கும். சோ ஆன்சர் 17. சோ ஆன்சர் D இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. ஒரு ட்ரபீசியத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு 4 சென்டிமீட்டர். அவைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர். ட்ரபீசியத்தின் பரப்பு 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் இணைப்பக்கங்களின் நீளங்களை காண்க அப்படின்றாங்க. ஸோ ட்ரபீசியம்ன்றது இந்த இடத்துல நமக்கு சரிவகம். ஓகேங்களா? ஸோ தமிழ்ல சரிவகம் அவங்க ட்ரபீசியம்ல கொடுக்குறாங்க. சரிண்ணா? ஓகே. சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலானா ½ × h × a + b. சரிண்ணா? ஓகேவா? ஸோ ½ × h × a + b. இங்க என்ன சொல்றாங்கன்னா இணை பக்கங்களின் வேறுபாடு, அதாவது ட்ரபீசியம் இது வந்து ஒரு சரிவகம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இணை பக்கம்னா என்னது? parallel side. ஸோ இதாவது 2 பக்கம் இணையா இருக்கும். இது A, இது B அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இணை பக்கத்தோட வேறுபாடு, அப்போ வேறுபாடுனா A - B. A - B அப்படின்னு சொல்றாங்க 4 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. கிளியரா? ஓகே. இப்போ
இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட பரப்பளவு கொடுத்துறாங்க. பரப்பளவு 475. சோ பரப்பளவு ஃபார்ம் ஆயிடுது. சோ இதோட பாத்தீங்கன்னா 475. கிளியரா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆமா கொடுத்துருக்காங்க. என்னது செங்குத்து தூரம் தான் என்னது உயரம். இந்த செங்குத்து தூரம் செங்குத்தா இருக்க தூரம் என்னது இது வந்து ஹைட், இது வந்து உயரம். கிளியரா? சோ உயரம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 19 சென்டிமீட்டர். 19 சென்டிமீட்டர் இந்த ஒரு உயரம். இப்போ h இருக்கிற 19 போடலாமா? இப்போ 1/2 இன்டு 19 a plus b ஈக்குவல் டு 475. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 475 தான் சொல்லுங்க. 475. இப்போ என்ன தேவை? a plus b தான் நமக்கு தேவை. மீதி எல்லாம் அந்த சைடு நம்ம கொண்டு போயிடும். சோ 2 அந்த பக்கம் போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? 2 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு பெருக்கல் ஆகுமா? ஓகே. 475 இன்டு 2 டிவைடட் பை 19. கிளியரா? ஓகே. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 19 475 வகுத்து பார்ப்போம். கண்டிப்பா இது வந்து பார்த்தோம்னா 10 15 வகுத்துனா நம்மளுக்கு 15 25 35 வகுத்து பார்ப்போம். ஸோ 19 நான் 35 நான் பெருக்கி பார்க்குறேன். 475 வருது நான் செக் பண்ணிப்பேன். 95 45 5 மீதி 4 27 21. சரிண்ணா? 27 ஒரு 4 31. அடுத்து ஓரஞ்சு 5 1 3 3 எவ்வளவு வருது? 600 மேல போகுது. 25 பெருக்கி பார்க்குறேன். 19 25 நம்ம பெருக்கி பார்ப்போம். 95 45 5 மீதி 4 18 18 ஒரு 4 22. இது 5 இங்க 2. சோ எவ்வளவு கிடைக்கும்? 5 7 4 475 வருதா? ஓகேங்க. அப்போ ஒரு 19 19 25 19 எவ்வளவு? 475. சரிதானே? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 50 கிடைக்குமா? கிளியர் தானே? ஓகே. அப்போ a plus b எவ்வளவு? a plus b எவ்வளவு? 50 கிடைக்கும். கிளியர் தானே? ஏன்னா 19 இங்க வந்துச்சுன்னா வகுத்துல ஆயிரும். இந்த 2 இந்த போச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். இப்போ 19 இது ஆயிடுச்சுன்னா 25 25 2 50. அப்ப a plus b மட்டும் என்ன கிடைக்குது? 50 கிடைக்குது. ஓகேங்க. சோ ஓகே. அதுக்கு முன்னாடி அவங்க வேறுபாடு கொடுத்திருந்தாங்க. a minus b எவ்வளவு கொடுத்தாங்க? 4ன்னு கொடுத்தாங்க. இணை பக்கங்களின் வேறுபாடு இது a இது b இது ரெண்டையும் கழிச்சானவே 4ன்னு கொடுத்தாங்க. அப்போ a plus b எவ்வளவு? 50. a minus b எவ்வளவு? 4. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் கூட்டின அளவு 2a அப்படின்னு கிடைக்கும். சோ இது ரெண்டையும் கூட்டின அளவு 54. அப்ப a ஈக்குவல் டு 54 டிவைடட் பை 2. சோ இத அடிச்சா கிடைக்கும் 1 2 2 4 மீதி 1 7 2 14. அப்ப a வந்து 27ன்னு கிடைக்கும். கிளியரா? அப்ப a வந்து 27. கிளியரா? ஓகே. இங்க a எவ்வளவு பாருங்க. இதுல 27 இருக்கு, இங்க 28 இருக்கு, இங்க b 25 இருக்கு, இங்க 26 இருக்கு. சோ அப்ப எது ரைட்? இதுதான் ரைட். நம்ம b வேணா செக் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? இப்போ a வந்து 24னா b கண்டுபிடிக்கிறோம். இங்க நான் போற a plus b அளவு 50. இங்க நான் போறேன்னு வெச்சுனேன். a plus b அளவு 50 நம்ம கண்டுபிடிச்சிரோம். சரியா? இங்க a வந்து பார்த்தா 27. a பொழுது 27 plus b ஈக்குவல் டு 50. சோ அப்ப b மட்டும் என்னன்னா இந்த 27 அந்த பக்கம் போயிடுமா? அப்ப 50ல 27 போச்சுனா அது 23ன்னு கிடைக்கும். அப்போ a 27 b 23. சோ ஆன்சர் a is correct. கிளியரா? ஓகே. ஒரு பந்து திரும்ப எழும்பும் பொழுது அது விழுந்த உயரத்தை போல் 3/4 மடங்கு எழும்புகிறது. ஒரு பந்து 32 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்டால் 3ஆம் முறை அது எழும்பும் போது எவ்வளவு உயரத்தில் எழும்பும் அப்படின்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா அது ஓய்வு நிலையை அடையும் பொழுது எவ்வளவு தூரத்தை அது கடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். கிளியர் தானே? ஓகே. இது வந்து ஓய்வு நிலை கொடுக்கல. அது வந்து பார்த்தோம்னா தன்னை எழும்புறது வந்து பாதி உயரத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க போன கணக்குகள்லாம். சரியா? இது வந்து பார்த்தோம்னா 3/4 மடங்கா எழும்புது அப்படின்றாங்க ஒரு பந்து. ஓகேங்களா? எத்தனை 32 மீட்டர் உயரத்துல இருந்து போறாங்க அப்படின்னா 3ஆவது முறை எவ்வளவு தூரத்துல எழும்பும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ முதல் முறை 32 மீட்டர் மொத்தம் மேல இருந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது முதல் முறை எழும்பும் பொழுது 3/4 மடங்கு எழும்புது. கிளியர் தானே? ஓகேனா? அப்ப எவ்வளவு தூரம் எழும்பும்? 4 அடிச்சலாமா? 1 4 4 8 4 32 ரெண்டு மல்டிபிள் ஆனது 24. சோ முதல் முறை 24 மீட்டர் எழும்பி இருக்கும். இரண்டாவது முறை எழும்பும் பொழுது 3/4 மடங்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் 3/4 மடங்கு எழும்புது. இரண்டாவது முறை எழும்போது 3/4 மடங்கு எழும்பும். அப்போ இன்டு 3/4. சோ பாருங்க 1 4 4 6 24. அப்போ 6 18. சோ இரண்டாவது முறை 18 மீட்டர் எழுப்பி இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மூன்றாவது முறை எழும்பும் பொழுது அப்போ இந்த 18லயே அது 3/4. ஏன்னா ஒவ்வொரு முறையும் 3/4 மடங்கு எழும்புது. ஓகேனா? அப்போ 18 இன்டு 3/4. இது மூணாவது முறை. இப்போ வகுத்தலாமா? 2 2 4 9 2 18. வேற ஏதாவது முடியுமா? முடியாது. 2 மல்டிபிள் பண்ணா 27/2. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம்? ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 27 மீட்டர் எல்லாமே இப்படியே வச்சுக்கலாம்னு பார்ப்போம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? கலப்பு பண்ணதுக்கு மாற்றி ஆகணும்.
ஓகே பாருங்க 17 மீட்டர் இதை வகுத்தா கண்டிப்பா வராது. இது 27 தான். ஆனா 27 2 அப்ப நீங்க என்ன கலப்பு பிணத்துக்கு மாத்திக்கிறணும். ஓகேண்ணா அப்ப பாருங்க ஓரன் 2 முடி 2 6 மீதி அளவு 1. ஓகேண்ணா அப்போ 13 மீதியை மேல போடுவோம். இந்த 2ஆல வகுத்தமா 2 கீழே போடுவோம். இப்போ 13/2 மீட்டர் அது ஒரு எலும்பு இருக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. இந்த சம் பாருங்க நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது 3வது கணக்கு நீங்க எடுத்து பாருங்க. உங்க பிளேலிஸ்ட்ல எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். பாருங்க ஒரு திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு 675 பை சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே. சோ அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு 3/r². சரிங்களா? அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு என்ன 3/r². வலைபரப்பு என்ன 2/r². சரிங்களா? சோ ஓகே. இப்போ மொத்த பரப்பரப்பு கொடுத்துறாங்க. எவ்வளவு 675 பை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 675 பை. ஓகே இதுல சோ பை கேன்சல் பண்ணிடலாமா? பை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 வச்சு அந்த சைடு கொடுக்கணும். r² என்ன ஆகும்? 3 வச்சு வகுக்கிறேன் 675. இந்த 3 அந்த போச்சுனா டிவைட் பை 3 ஆயிடும். பாருங்க 1 3 3 2 3 6 2 3 6 மீதி 1 I 3 15. இப்போ r² அளவு r² அளவு 225. கிளியரா? ஓகே. இப்போ நம்ம இதுல நம்ம அப்ளை பண்ணி விடலாம். சரினா? இதுல நம்ம அப்ளை பண்ணிடலாமா? சோ r² அளவு 225 சொல்றாங்க. அவங்க என்ன வளைவரப்பு தானே கேக்குறாங்க. சோ வளைவரப்பு ஃபார்முலா என்ன 2/r². சரிதானே? அப்ப 2 இன்டு ஏன்னா ஆன்சர் எல்லாமே பை தான் வச்சிருக்காங்க. சரி அதனால பை அப்படியே வச்சுப்போம். இன்டு பை r² அளவு 225 கண்டுபிடிச்சோம். சரி இன்டு 225. சார் இப்ப பாருங்க 2 மல்டிபிள் பண்ணாங்க 450 பை அப்படின்னு கிடைக்கும். சோ ஆன்சர் 450 பை பி இஸ் கரெக்ட். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? சோ அந்த ஃபார்முலா தெரிஞ்ச ஈஸியா நம்ம அப்ளை பண்ணலாம். சோ ஃபார்முலாஸ் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் கரெக்ட்டா. இந்த பாருங்க ஒரு வட்டமும் கோளமும் சம ஆரம் உடையவை உள்ளன. வட்டத்தின் பரப்புக்கும் கோளத்தின் புறப்பரப்புக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சோ ஒரு வட்டமும் கோளமும் சம ஆரம் உள்ளதுன்றாங்க. சோ வட்டத்தின் பரப்பளவுக்கும் கோளத்தின் புறப்பளவுக்கும் உள்ள விகிதம் என்னன்றாங்க. சோ வட்டத்தின் பரப்பளவு என்னன்னா πr². சரிங்களா? கோளத்தின் புறப்பரப்பளவு 4/r². சரிங்களா? சரி சரி πr² வட்டத்தின் பரப்பளவு கோளத்தின் புறப்பரப்பு வட்டத்தின் பரப்பு πr² ஈஸ்ட் கோளத்தின் புறப்பரப்பு 4/r². சரி பை கேன்சல் r² கேன்சல். இப்போ என்ன கிடைக்கும்? இங்க 1:4 அப்படின்னு கிடைக்கும். சோ ஆன்சர் 1:4. சி இஸ் கரெக்ட். ஓகேவா? இன்னும் நீ ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4 வட்டத்தோட பரப்பளவு ஒரு கோளத்தோட பரப்பளவுக்கு சமமா இருக்கும். இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கணக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார்முலா எப்படி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட்ல நம்ம போயிடலாம். ஓகே. இந்த क्वेश्चन பாருங்களேன். இணைப்பக்கங்கள் x மற்றும் x² எனவும் உயரம் 2x எனவும் உள்ள சரிவகத்தின் பரப்பு என்ன அப்படி கேக்குறாங்க. சரிங்களா? சோ சரிவகத்தின் பரப்பளவு என்ன பண்ணா ½ × h × a + b. சோ இதான் அது சரிவகத்தின் பரப்பளவு. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இணைப்பக்கங்கள். சோ சரிவகம்ன்றது இந்த மாதிரி இருக்குமா? ஏதேனும் 2 பக்கம் இணையா இருக்கணும். ஓகே பேரலலா இருக்கணும். அதாவது இந்த 2 சைடு எப்படி இருக்கும்? பேரலலா இருக்கும். ட்ரெயின் ட்ராக் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி பேரலல்ல இணையா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது a இது b ன்னு வெச்சுக்குவோம். சரிங்களா? இதுல h ன்றது பார்த்தா இதோட உயரம். சோ இது h. ஓகேனா? சோ பரப்பளவு ஃபார்முலா இதுதான். ஓகேனா? ஓகே. இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இதுல வந்து பார்த்தா இணைப்பக்கங்கள் ஒன்னு x இன்னொன்னு x². அப்போ a ன்றது என்னது? a ன்றது x, b ன்றது x². நெக்ஸ்ட் உயரம் என்ன சொல்றாங்க? 2x ன்னு சொல்றாங்களா? அப்ப இது என்னது 2x. இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிடலாமா? பாருங்க ½ × உயரம் வந்து 2x + a + b. சோ எவ்வளவு x + x². கிளியர் தானே? ஓகேவா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? 2 கேன்சல் பண்ணா x × x + x² கிடைக்குமா? இப்போ இந்த x மல்டிபிள் பண்ணிடலாமா? இல்ல அப்படின்னா ஒரு x நம்ம பொதுவா வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு x நான் பொதுவா வெளியே எடுத்தா ஆல்ரெடி ஒரு x இருக்கு, இன்னொரு x நான் பொதுவா வெளியே எடுத்துவேன். கிளியர் தானே? x வெளியே எடுத்தனாலும் இங்க தான் இது 1 ஆயிரும், இது வெரி x ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 + x அப்படின்னு வரும். கிளியர் தானே? ஏன்னா ஆல்ரெடி ஒரு x இருக்கு, இதுல இருந்து என்ன பண்றேன்? ஒரு x நான் வெளியே எடுக்கிறேன், அப்ப இன்னொரு x வெளியே வந்துரும். அப்ப இது 1 ஆயிரும், இது x² ஒரு x வெளியே எடுத்தா வெரி x ஆயிரும். அப்ப x × x எவ்வளவு? x² + × 1 + x அப்படின்னு கிடைக்கும். சோ ஆன்சர் x² 1 + x. சோ ஆன்சர் A is correct. x² 1 + x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இந்த क्वेश्चन பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம்.
செவ்வகத்தின் பரப்பு 80 சென்டிமீட்டர் எனில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் நீள அகலங்கள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே. என்ன சொன்னா நீளம் அகலத்தை விட எத்தனை சென்டிமீட்டர் அதிகம்? 2 சென்டிமீட்டர் அதிகம். ஓகே. ஏன்னா அகலத்தை விட அப்ப பி வந்து எக்ஸ்னா எல் வந்து என்னது எக்ஸ் பிளஸ் 2. கிளியர்? ஓகே. இவங்க என்ன சொன்னா பரப்பளவு கொடுக்குறாங்க. ஸோ பரப்பளவு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஸோ இப்போ பரப்பளவு என்ன? எல் இன்ட்டு பி. ஓகேனா எல் இன்ட்டு பி. ஓகே. நான் அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எல் எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு பி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பரப்பளவு 80. கிளியர்? இப்போ ஏதாச்சும் இந்த எக்ஸ் வச்சு இதுலையும் மல்டிபிள் பண்ணணும், இதுலையும் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வச்சு இதில் மல்டிபிள் பண்ணால் 2x ஈக்குவல் டு அளவு 80 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியர்? ஓகே. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. இதை ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் இந்த 80 கிலோ மைனஸ் ஆகும் ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ பெருக்குனா மைனஸ் 80 கூட்டினா பிளஸ் 2 வரணும். கிளியரா? பெருக்குனா மைனஸ் 50 கூட்டினா பிளஸ் 2 வரணும். ஸோ 80 வரணும்னு என்ன பண்ணலாம்? 5 இன்ட்டு 16 80, வேற 20 இன்ட்டு 2 இன்ட்டு 40 80, வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. நான் இல்லைன்னா நீங்க ஷார்ட்டா யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களை ஷார்ட் கட் நான் சொல்றேன். எவ்வளவு ஃபார்மட்ல நீங்க போனது தேவை. அதோட பரப்பளவு 80 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. கிளியரா? எவ்வளவு நீங்க காரணிப்படுத்தி அதோட எக்ஸ்ட்ரா வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? பரப்பளவு 80 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ பரப்பளவு ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. அப்புறம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 80. கிளியர் தானே? இப்போ நம்ம ஆப்ஷன் வந்து போடுறது ரொம்ப பெட்டர். சரிங்களா? இப்போ பாருங்க கீழே வந்து வரேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 120. இது கிடையாது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 24 கிடையாது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 48 கிடையாது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு? 80 வருமா? ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். சரி. இல்ல இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்றேன். என்னன்னா இங்க வந்து 10 8 கொடுக்குறாங்க. இப்படி ஆப்ஷன் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்குகளுக்கு நான் கிளியரா சொல்றேன். இது 10 8, இன்னொன்னு 5 16, இதுவும் 80 தான். கிளியர் தானே? ஓகே. வேற 40 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப என்ன சார் பண்றது? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. சரிங்களா? அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா இது ரெண்டு மல்டிபிள் பண்ணாலும் 80 தான், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணாலும் 80 தான், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 80 தான். ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீளம் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்றாங்க. சப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரணும்? 2 வரணும். சரிங்களா? பாருங்க இது ரெண்டு கழிச்சு பார்த்தா இதுக்கு மட்டும் தான் 2 வரும். இதை கழிச்சு பார்த்தா 2 வராது, இதை கழிச்சு பார்த்தா 2 வராது. புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளியரா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? இவ்வளவு ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. இல்லைன்னா நீங்க அந்த காரணி படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? சரி. ஓகே. இதோட அவ்வளவுதான். இன்னைக்கோட டாபிக்ஸ் முடிஞ்சு. ஸோ இதோட கண்டினியூ வந்து நம்ம அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.